வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சுக்குமல்லி காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து இது சுக்கு ட்ரை ஜிஞ்சர்னுவாங்க, இது வந்து தனியா, அப்புறமா இது பெப்பர், மிளகு, ஒரு 4-5 ஏலக்காய். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக பொடி பண்ணிக்கலாம், இல்லைனா அது மிக்ஸி ஜாரில் சீராக அரைப்படாது. ஸோ இதை நம்ம பொடி பண்ணிவிட்டு எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் வந்து இந்த மல்லி சேர்க்குறேன், தனியா இது கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துந்தோம். இது கூடவே நம்ம ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அப்புறம் இது ஒன்றும் பாதியமாக இப்படி நான் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வறுத்துடலாம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ரோஸ்ட் பண்ணோம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு இது கொஞ்சம் ஆறுன விடுன நம்ம நல்லா பொடியாக ஆக்கிக்கலாம். இப்போ இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ரொம்ப மணமாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி காஃபி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் இப்போ இதில் ஒருத்தருக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ 1 கிளாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நான் ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், வேணும்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து இது நல்லா கொதி வருது. கொஞ்சம் கொதிச்சிருந்தோம் ஒரு 2 செகண்ட். நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோல்டு, காஃப், இந்த மாதிரி ஈவன் த்ரோட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அண்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் பேர் வேணும்னா இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படியே குடித்தாலும் நல்லா தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது செஞ்சு சாப்பிட்டு குடிச்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.